சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கண்ணகி நகர் பகுதியில் இன்று காலை 30 வயது மதிக்கத்தக்க வரலட்சுமி என்கின்ற ஒரு சகோதரி 13வது மண்டலத்தில் தூய்மை பணியாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். வேலைக்கு செல்வதற்காக அவர் போனபோது வழியில் இருந்த ஏற்கனவே பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட ஒரு பள்ளத்தில் தேங்கி இருந்த நீரில் மின்கசிவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த நீரில் கால் வைத்த போது அவர் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இந்த தகவல் கேள்விப்பட்ட உடனே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று இன்றைக்கு உயிரிழந்த நிலையில் அங்கே பிரேத உடற்கூறாய்வு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த குடும்பத்திற்கு உடனடியாக உதவிட வேண்டும் என்கின்ற வகையில் உத்தரவிட்டு தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பில் ரூபாய் 10 லட்சமும் இந்த தூய்மை பணியை மேற்கொள்ளுகிற ஒப்பந்தக்காரர்களான உன்வாசர் அந்த அமைப்பின் சார்பில் 10 லட்சமும் ஆக 20 லட்சம் ரூபாய் உடனடியாக நிவாரணமாக வழங்கிட வேண்டும் என்று உத்தரவிட்டு 20 லட்சம் ரூபாயை மறைந்த மரியாதைக்குரிய சகோதரி வரலட்சுமியின் கணவர் திரு ஜி ரவி அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது.